விஜய் நடிப்பில் வினோத் இயக்கி வரும் ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் அன்று வெளியாகவுள்ளது. இந்த படத்தில் விஜயுடன் இணைந்து பூஜா ஹெச் நடித்து வருகின்றார். மேலும் இந்த படம் பகவத் கேசரி எனும் தெலுங்கு படத்தின் ரீமேக் என இணையத்தில் செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்த படத்தில் வெளியீட்டில் பல இன்னல்களை விஜய் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதே தேதியில் சுதா கோங்கரா இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி படத்தை வெளியிடுவதற்கு ரெட் ஜெயண்ட் நிறுவனம் ஏற்கனவே தீர்மானித்திருந்தது. ஆனால் இந்த வருடம் அக்டோபர் மாதம் வெளியிடுவதாக முடிவு செய்திருந்த ஜனநாயகன் படத்தை பொங்கல் அன்று வெளியிட வேண்டும் என்று விஜய் முடிவு செய்துள்ளது பெரும் குழப்பத்தை உருவாக்கியுள்ளது. அதற்கு காரணம், பராசக்தி படத்தை வெளியிடும் ரெட் ஜெயண்ட் நிறுவனம் ஏற்கனவே பல திரையரங்கை ரிசர்வ் செய்து வைத்திருக்கும் நிலையில் அங்கு ஜனநாயகன் படத்துக்கு திரையரங்குகள் கிடைக்காமல் குழப்பம் ஏற்படும். இந்த குழப்பத்தை பெரும் பிரச்சனையாக மாற்றி தனது படத்தை வெளியிட ஆளும் கட்சியின் நிறுவனமான ரெட் ஜெயண்ட் முட்டுக்கட்டை போடுவதாக அரசியல் நாடகம் அரங்கேற்றலாம் என்று மாஸ்டர் பிளான் போட்டு வருகிறாராம் தலைவர் விஜய். இதுவரை சினிமா துறையில் தனது சோசியல் மீடியா குழுவை வைத்தும் சில பத்திரிகையாளர்கள் வைத்தும் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் நம்பர் 1 போன்ற விஷயங்களை பரப்பி சினிமாவில் அரசியல் செய்த விஜயின் ராஜதந்திரங்கள் இந்த விஷயத்தில் பலிக்குமா என்று பார்ப்போம். தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகர்களின் ஒருவராக இருக்கும் சிவகார்த்திகேயன் தற்போது மதராசி மற்றும் பராசக்தி போன்ற படங்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில் தனது அம்மாவின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடன் எடுத்துள்ள புகைப்படத்தை தனது வலைதள பக்கத்தில் வெளியிட்டு, அடுத்த ஜென்மத்திலும் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டும் என்று பதிவிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார்.